எப்போட இப்பதான்டா உமன்ஸ் மேட்ச் வேர்ல்டு கப்ல தரமான சம்பவத்தை செஞ்சாங்க. அதுக்குள்ள மறுபடியும் தரமான சம்பவத்தை செஞ்சுட்டாங்கடா அப்பா. நேற்று T20 மேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்கடா விசாகப்பட்டினத்துல. ஆனா எப்போ வர ஸ்ரீலங்கா இல்ல இந்த டைம் கொஞ்சம் கண்ட்ரோலா ஆடினாங்க. ஆனா பெரிய ஸ்கோர் அடிக்கல. 121 அடிச்சாங்கடாப்பா. அவங்க 20 ஓவருக்கு 121 அடிச்சு நம்ம ஆளுங்க அடிச்சாங்க பாரு அடி. 14.4 ஓவர்லயே 122 அடிச்சு முடிச்சிட்டாங்க. இந்த T20 சீரீஸ் 5 மேட்ச் இருக்கு. 5 மேட்ச்ல 3 மேட்ச் திருவனந்தபுரத்தில் நடக்குது. 2 மேட்ச் விசாகப்பட்டினம். உமன்ஸ் மேட்ச்ல தரமான சம்பவம் காத்திருக்கலப்பா. எப்போது நம்ம சுத்தி வந்தாங்க தரமான ரெக்கார்டு ஒன்று போட்டிருக்காங்கப்பா நேற்றுக்கு. 4 ரன்னு T20 இன்டர்நேஷனல்ல ஃபர்ஸ்ட் இந்தியன் அப்பா. உமன்ஸ் மேட்ச்ல தரமான ரெக்கார்டு அப்பா. கம்மி பால்லையும் அடிச்சிருக்காங்கன்னா பெரிய விஷயம்தான். ஆனா நேற்றுக்கும் தலைவினா ஒரு 25 ரன் அடிச்சா பரவாயில்ல. எப்பாடு யாரை பத்தி வேணும் பேசுறா ஜெமிமா ரொட்ரிக்ஸே சத்தியமா சொல்றேன். வேர்ல்டு கப்ல விட்ட ஃபார்ம் அப்படியே இங்கே ஆரம்பிச்சிருக்காடப்பா. 69 ரன்னு 44 பால்ல 10 4 சரியான அடிடாப்பா. நேற்று மேட்ச் ஃபர்ஸ்ட் ஹாப் தான் கொஞ்சம் மெதுவாக போகுதுன்னு பார்த்தேன். செகண்ட் ஹாப்ல தலைவி அடிச்சு அடியில செம்மையா ஜாலியாக போச்சு மேட்ச். எப்போட நேற்று 100 ஏசியா கப் 50 ஓவர் ஃபைனல் இருந்துச்சுடாப்பா. பாகிஸ்தான் இந்தியா ஃபைனலு. ஆல்ரெடி லீக் மேட்ச்லாம் பாகிஸ்தானை தோக்கடிச்சிங்களாடப்பா. நேற்று உங்களுக்கு என்னடா ஆச்சுப்பா? பயபுள்ளைங்க நல்லா தான் விளாட்றாங்க. இப்போ இல்லை முன்னாடி இருந்து எப்படிதான் இந்த செமி ஃபைனலில் நம்மள்ட்ட சொதப்புறாங்க. அது வரைக்கும் நல்லா தான் விளாட்றாங்க. இது மட்டுமானு பார்த்தா ஏசியா கப் T20 அதுலேயும் இப்படி தான் பண்ணுறானுங்க. பங்களாதேஷ் கூட செமிஃபைனலில் தோத்துருவாங்க. இத்தனையும் சூப்பராக வரும். ஈஸியாக கையில் இருந்த மேட்ச்சு விட்டுட்டாங்க. அதுலேயும் இந்த பாகிஸ்தான் பயபுள்ளே தான் ஜெயிச்சாங்க. என்னடாப்பா ஏறி பரவாயில்ல பார்ப்போம். அடுத்த ஜென்ரேஷன் பிளேயர் 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆயுஷ் மாத்திர கொஞ்சம் ஃபார்ம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. சையது முஷாவலி டிராஃபிக்லேருந்து நம்ம இங்கே விட்டத 2026 வேர்ல்டு கப்பில் செய்யலாம். பாண்டியா தலைவன் செய்வான் உங்களை பார்த்துட்டு வந்தாடே. நேற்று என்னன்னு தெரியலப்பா. பயங்கரமான சம்பவம்லாம் நடந்திருக்கலாப்பா. டெஸ்ட் சீரியஸு ஆஸ்திரேலியா 3-0ன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டாங்க. இன்னும் 2 சீரியஸ் பேலன்ஸ் 2 டெஸ்ட் பேலன்ஸ் இருக்கு. ஆனால் சரியான மேட்ச்டாப்பா. ஹெட் இருக்கானே சரியான அடி அடிக்கிறான்டப்பா. உள்ள டெஸ்ட் கிரிக்கெட்டை T20 மாதிரி ஆடுறான் ஒரு பக்கம். அப்போ நம்ம அலசியாடி தலைமை என்னன்னு தெரில. அவன் பெர்ஃபார்மன்ஸை தரமாக செய்கிறான் டெஸ்ட் கிரிக்கெட்டில். சரியான பெர்ஃபார்மன்ஸ். 2 பேரும் மாற்றி மாற்றி அடி செய்கிறாங்க இங்கிலாண்டை. இவங்க தான் செய்வாங்கன்னு பார்த்தா ஒரு பக்கம் மிச்சர் ஸ்டார்க்கு தலைவன் இந்த 3 டெஸ்ட் சீரீஸில் சரியான விக்கெட்டு 22 விக்கெட் தச்சிருக்கான். ஒவ்வொரு விக்கெட்டும் மாறாளமாக இருக்கு. யாராப்பா நீ அப்போ இங்கிலாந்து பேலன்ஸ் 2 டெஸ்ட் ஜெயிக்கிறாங்களான்ட்டு. இப்போ அப்படி ஜிம்பாப்வே சரியான சம்பவம் செஞ்சுருக்கீங்களப்பா. பரவாயில்லடாப்பா. ஒரு பாஸ் போலருக்கு போய் கேப்டன் பதவியை கொடுத்துருக்கீங்க டெஸ்ட் ஓடிக்கு. பரவாயில்லப்பா. அதே சரியான பெர்ஃபார்மன்ஸு தான். அது குறைச்சல் கொடுத்தது நல்ல விஷயந்தான். அப்போ நம்ம வயசுக்கு அப்படின்னு பிரையன் பெனட் தலைவனும் நல்ல பிளேயர் தான். ரீசெண்ட் டேஸில் 1 இயர் தான் ஆகுது ஜிம்பாப்வே டெபியூ பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் யார் T20க்கு நம்ம சிக்கந்தர் ரசாதன் கேப்டன். அதில் சேஞ்ச் இல்லை. தலைவன் என்ன போட்டு பிழைப்பாங்க. அவனோட பர்ஃபார்மன்ஸ் தனியாக தெரியும். எப்பாடே அடுத்து நம்ம பங்காளி டீம் ஸ்ரீலங்கா T20 வேர்ல்டு கப்புக்கு கேப்டனை சேஞ்ச் பண்ணியிருக்காங்கடாப்பா. தசுன் சனக்காவை மாற்றிருக்காங்கடாப்பா. அதை மாறி வச்சு தலைவனை ஸ்குவாடு கொண்டு வந்தாங்க. நல்லா பர்ஃபார்ம் பண்ண தலைவனை கேப்டனாக மாற்றிட்டாங்க. பழைய கேப்டன் அஸ்லங்கா டீமில் இருக்கான். ஆனால் கேப்டன்லேருந்து தூக்கியிருக்காங்க. எப்பாடு எனக்கு தெரிஞ்ச கிரிக்கெட் நல்லா ஜெயிச்சு வீடியோ போட்டுருக்காண்டாப்பா. என் வீடியோ ஒரு 1000 பேர் பார்க்குறீங்க. அவன் சேனலில் ஒன்று லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க மக்களே.